அறிவும் அழகும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ராசி யாருன்னு கேட்டால் மிது. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது இந்த மாசம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாசம் தான் உண்டு. ஏன்னா இது சுக்கிர மாசம். ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனா மிதுன ராசியில உள்ள பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். காலங்காலத்துல சிரிச்சு ஒரு சின்ன வயசுலயே ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணியிருந்தீங்கன்னா குரு கடாட்சியம் உங்க ஜாதகத்துல நிறைஞ்சிருக்கிறனால பண்புள்ள பிள்ளைங்களுக்கு நல்லா படிச்சு வேலை கிடைச்சு அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு, நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கைய வாழக்கூடிய வருஷமே இந்த வருஷம்தான். ஏன்னா குரு பகவான் உங்க ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜூன் மாத 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். நீங்க தாங்க இந்த மாசம் ஃபேஸ் வேல்யூ உள்ளக்கூடிய தன்மை உடையவங்க. படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலைத்துறையில் பிரகாசிக்கணும், இன்னும் எம்பிஏ படிக்கணும், இப்படி படிக்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த மாதம்தான். உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்திர உபயராசி. நிலையான இடத்துல இருந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ண முடியாது. சுற்றிக்கிட்டே இருக்கிற சூறாவளி மாதிரி. மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசின்னு கேட்டாவே மிதுனம் தான். உங்கள் ராசியில தான் குரு பகவான் இருக்காரு. பயிற்சி ஆயிருக்காரு. இப்போ டாப்பில் உச்சத்தில் உங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இத்தனை வருட காலமாகவே இன்னல் துன்பத்தை அடைஞ்ச உங்களுக்கு குரு கடாட்சியம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு சித்தர் கிடைக்கலாம், ஒரு மகான் கிடைக்கலாம், இல்லை தாயோ தகப்பனோ உங்களுக்கு குருவாக இருந்து உங்கள் வாழ்க்கை உயர்றதுக்கு உண்டான தன்மையை பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் இருக்கலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய தன்மை உங்கள் ஜாதகத்திலே இருந்திருந்தாலும் மிதுன ராசியில் உள்ள ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட கால ஆண்கள் ஒரு 29 வயசு வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது, உங்களுக்கும் உங்கள் அண்ணன் தம்பிக்கும் ஆகாது, அங்காளி பங்காளிக்கும் ஆகாது, சொந்த பந்தமே ஆகாது. ஆனால் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதம்தான் உண்டு. ஏன்னா இது சுக்கிர மாதம். ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனால் மிதுன ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலங்காலத்தில் சிரித்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஒரு 25-27 வயசுக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையை செழிப்பார்க்கக்கூடிய நேரம் உண்டு. இது விதியை மதியால் வெல்லணும். ஏன்னா மிதுன ராசி ஒரு சித்தர் ஜாதகம். ஆம்பளைங்களாக இருந்தால் தான் காதலிக்கிற பொண்ணு கிடைக்கலன்னா அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது. பெண்ணாக பிறந்தீங்கன்னா ஒரு ஆண்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா, இல்லை கல்யாணம் முடிஞ்சு டிவைஸே ஆயிடுச்சுன்னா, இல்லை கல்யாணம் முடிஞ்சு கணவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பிரிஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் சித்தர் ஜாதகங்களில் சிஸ்டர் ஜாதகம் ஆகிடுவீங்க. உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்காக தான் உழைக்க மாட்டீங்க, உங்களுடைய உடையதாரிகளுக்காக உழைப்பீங்க. தான் தாய் தகப்பனுக்காக தான் உழைப்பீங்க, உங்களுக்காக வாழ மாட்டீங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தான் வாழுவீங்க. மிதுன ராசிக்காரங்க ஒன்று தாய் பேச்சை கேட்கணும், இல்லைனா தகப்பன் பேச்சை கேட்கணும். தகப்பன் பேச்சை கேட்கறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி. தாய் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும். தாய் உங்களுக்காக எந்த திசை எங்கே வேணால் போய் உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படுறதுக்கு என்ன வேணால் செய்யக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்கு உண்டு. அறிவும் அழகும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ராசி யாருன்னு கேட்டால் மிதுன ராசி. படித்த ஜாதகம், படிச்சுக்கிட்டே இருக்கணும். மிதுன ராசியில் பெண்களாக பிறந்தீங்கச்சுங்களேன், தனக்கு பிறந்த குழந்தைங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் குழந்தைக்குனே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கே உங்கள் விரோதிகளாக தான் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், தெம்போடு வாழணும், தைரியத்தோடு இருக்கணும். படித்து பண்புள்ள வேலை கிடைச்ச உடனே தன்னுடைய கணவன் மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய குடும்பத்தோட தெளிவான அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இனி வரும் மாதங்களில் உங்களுக்கு யோகம். நீங்கள் குப்பமேடாக கூட இருங்குங்க, கோபுரம் ஆகக்கூடிய தருணம் இந்த மாதம், இந்த வருஷம் கூட சொல்லலாம். குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் நிறைஞ்சிருக்கிறனால
பண்புள்ள பிள்ளைங்களுக்கு நல்லா படித்து வேலை கிடச்சி அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதம் வந்து காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமும் கூட. ஏன்னா வைகாசி மாதம் இல்லையா, வைகாசினாவே சுக்கிரன் இல்லையா. காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் காதலை உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண்ணு வீட்டில், பெண்ணாக இருந்தால் ஆண் வீட்டில் சொல்லக்கூடிய தருணம் உண்டு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லக்கூடிய பயத்தோட உங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க. அந்த மாதம் தான் இந்த மாதம், சுக்கிர மாதம். வைகாசி மாதம்னா சுக்கிர மாதம். தெளிவான அமைப்பில் பக்குவமான தன்மையில் நீங்கள் இருக்கணும். யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க சொத்து பத்து உள்ளவங்க தான். அந்த சொத்து பத்து மேலேயே ஆசை வராது. இருக்கிறத வச்சு சிறப்போட வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மையோட உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு போகக்கூடிய நேரங்காலங்கள் இது. நீங்கள் படித்ததுக்கு உண்டான வேலை 100க்கு 100 கிடைக்கும். பண்புள்ள குழந்தைங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். கோபமே வராது, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சகஜமாக எல்லாத்தையும் பழகுவீங்க. இப்படியாப்பட்ட ஒரு நேரங்காலங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. செம்ம டாப்பான ஒரு நேரம், நல்ல ஒரு தன்மை வரக்கூடிய மாதம் இதுதான். உங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னா அகிலத்தையே விலைக்கு வாங்கலாம், உலகத்தையே தன்வசப்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்திக்கலாம். யோசிங்க. தானம் மார்க்கமாக உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் ஏமாறுவீங்க. ஆசை வார்த்தை அன்பா பண்பா அனுசரணையாக பேசினா நீங்கள் ஏமாறுவீங்க. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் கிடையாது. குரு கடாட்சியம் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய வருஷமே இந்த வருஷம்தான். ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 16 to 19 இயர்ஸ் டீனேஜ் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஏமாறக்கூடிய ஒரு தருணம் வருது. தகப்பனுக்கு ஹெட்டேக்கை கொடுக்கக்கூடிய நேரங்காலங்கள் வருது. தாய் தகப்பனோட அனுகிரகத்தோட படித்து பண்புள்ள ஒரு அமைப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மை வந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025 இந்த வருஷம் இந்த மாதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உச்ச நிலைமையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத அவப்பேறு அவமானங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை கோழி முட்டையாயிடும். கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பிரகாசிக்கலாம், ஆன்மீக சம்மந்தப்பட்டதுலையும் பிரகாசிக்கலாம். நிறைய பேர் பாஸ்டராக இருப்பீங்க. கிறிஸ்டின்ஸு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னியாஸ்திரியாகவே இருப்பீங்க. அது கேரளாவில். நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஆசைகள் இல்லாமல் இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.